நம்ம லைஃபுடைய ஈவென்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமானது சந்திப்புகள். நம்ம லைஃப நீங்க ஆரம்பத்திலருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சந்திப்புகள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும். சந்திப்புகள்னா என்னன்னா, ஒருத்தர நம்ம மீட் பண்றது, பரஸ்பரம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த பேசிக்கிறது. சந்திப்பு அப்படிங்கிறது யாரு கூட வேணாலும் இருக்கலாம். இந்த சந்திப்புக்கும் சமூகமா, கூட்டமா வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு போறோம். எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்துருப்போம். ஒரு மேடை நிகழ்ச்சிய நம்ம பார்க்குறோம்னா, அந்த கூட்டத்தோட உங்களுக்கு சந்திப்பு எதுவும் நிகழல. நீங்க சும்மா இருக்கிறீங்க. அந்த கூட்டத்தோட கூட்டமா இருக்கிறீங்க. இப்ப அங்கருந்து ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்காரு அப்படிங்கும்போது, ஹாய் சார் எப்படி இருக்கீங்க? அப்படிங்கும்போது இது சந்திப்பு. இந்த மாரி சந்திப்புகள் என்பது நம்ம வாழ்க்கையில முக்கியமான விஷயமா இருக்கு. சந்திப்புங்கிறது என்ன? 2 பேருமே பரஸ்பரம் ஃபோக்கஸ் கொடுத்துக்கிட்டு தகவல்களை பரிமாறிக்கொள்ளுதல். உங்கள் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளுதல். இதுதான் சந்திப்பு. நாம யார் கூடலாம் சந்திப்புகளை நிகழ்த்தி இருக்கிறோம் என்பதே நமக்கு தெரியாது. முக்கியமான சந்திப்புகள் நமக்கு தெரியும். அதுவும் அந்த சந்திப்பு நிகழும்போது, அதுல எந்த அளவுக்கு உணர்வு ரீதியான கவன குவிப்பு இருக்குன்றதும் கூட நமக்கு அந்த சந்திப்பு நேரத்துல தெரியாது. இப்போ உங்க பொண்ணு கூடயோ, உங்க பையன் கூடயோ நீங்க பேசும்போது, அதுவும் சந்திப்பு தான். ஆனா, அந்த சந்திப்பு அது ஒரு முக்கியமான விஷயம்னு நம்ம உணர்றதில்ல. நம்ம யார் ஒருத்தரோடையுமே பேசினாலும், இது ஒரு சந்திப்பு. ரொம்ப முக்கியமான விஷயம் லைஃப்ல. நம்ம லைஃப்ல மட்டும் இல்ல, அவங்க லைஃப்லயும் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்படின்ற உணர்வோட தான் நம்ம ஒருத்தர்ட்ட பேசணும். ஏன்னா, அவங்க நம்மள சந்திக்க வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நாம ஒருத்தர சந்திக்க போறோம். நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம எதிர்பார்ப்ப அவரு புரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட பேச வரவங்களுடைய எதிர்பார்ப்ப நாம புரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த சந்திப்பு மீனிங்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ சந்திப்பு பத்தி உங்க சிந்தனைய நீங்க விரிவுபடுத்தணும். நல்ல சந்திப்புகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திரும். சந்திப்பு அப்படிங்கிறது அ மனிதர்களோட செய்யக்கூடிய சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சந்திப்பு. அது நல்ல சந்திப்பாகவும் இருக்கலாம், கெட்ட சந்திப்பாகவும் இருக்கலாம். இவன பார்த்ததுக்கு சும்மா வீட்ல இருந்திருக்கலாம். அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு நெறைய விஷயங்கள். இவன் எதுக்கு என்ன பார்க்க வந்தான்? ஐயோ! அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. இப்போ சந்திப்பு அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல முக்கியமான விஷயம். இதுல ரொம்ப ரொம்ப மேன்மையான ஒரு விஷயம், இறைவனுடனான சந்திப்பு. எல்லா நாளுமே நம்ம எல்லா மனிதர்களையும் மீட் பண்றதில்ல. ஆனா எல்லா நாளுமே நாம இறைவனை சந்திக்க வேண்டிய தேவை உள்ளவர்களாக இருக்கணும். இறைவனை சந்திக்க வேண்டும். இறைவனை எங்கே சென்று சந்திக்கலாம்? ஒரு கோவிலுக்கு போறோம். ஒரு சர்ச்சுக்கு போறோம், ஒரு மசூதிக்கு போறோம், வாட்டெவர் எங்கேயோ போறோம். இப்போ நம்ம நான் இறைவன அங்க போய் சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்றது, இறைவனுடைய கண்ணியத்திற்கு தகுதியானதா? தகுதி இல்லாததா? இப்ப நீங்க என்ன சந்திக்கணும்னா, போரூருக்கு வரணும். சென்னைக்கு வரணும். ஏன்னா நான் சென்னையில தான் இருக்கேன். போரூர்ல தான் இருக்கேன். சரி, நீங்க வடபழனி வரைக்கும் வந்துட்டேங்க. நீங்க வர முடியுமான்னா, சாரி சார் என்னால வர முடியாது. போரூர் வரைக்கும் வந்திருக்கேன்னு தான் சொல்லுவேன். நான் என்னுடைய இருப்பின் எல்லை அதுதான். சரியா? ஆனா இறைவனுடைய இருப்புக்கு அப்படியான ஒரு எல்லை இருக்கிறதா? அங்கு போனால் தான் இறைவன் இருப்பான். இங்கு தான் இறைவன் இருக்கின்றான். அந்த ஊருக்கு போனால் தான் இறைவன் இருக்கின்றான் என்று நாம் இறைவனுடனான சந்திப்பை இந்த மாரி டிஃபைன் பண்றது இறைவனுடைய கண்ணியத்திற்கு தகுதியானதா என்றால், நிச்சயமாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் இறைவனை நீங்கள் எங்கும் சந்திக்க முடியும். இறைவனை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் சந்திக்க முடியும். அவன் எங்கும் இருப்பவன். அவன் இல்லாத இடம் என்ற ஒன்று இல்லை. அப்படி இருக்கையில் இறைவனை அங்குதான் நான் சென்று சந்திப்பேன் என்று சொல்வது இறைவனுடைய கண்ணியத்திற்கு பொருத்தமானது அல்ல. அப்போ கோயிலுக்கெல்லாம் போக்கூடாதா? அப்படின்னா அப்படியும் சொல்லல. அங்கு சென்றால் இறைவனுடனான சந்திப்பை நிகழ்த்திக் கொள்வதற்கான சூழல் எனக்குள் உருவாகும் என்று சொல்லிக் கொள்ளலாம். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒண்ணும் இல்லங்க. ஒரு மலை மேல ஒரு கோயில் இருக்கு. அங்க தான் இறைவன் இருக்கிறான். நான் அவன அங்க போய் சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்றது தப்பு. நான் மலை மேல போனேன்னா, அந்த இடம் ஒரு அமைதியா இருக்குது. அந்த மவுண்டைன் வியூ ரொம்ப அழகா இருக்குது. அங்க போனா என் மனசு இறைவன சந்திக்கிறதுக்கு தகுதியானதா இருக்குது. நான் அங்க போய் இறைவன சந்திச்சுக்கிறேன். அங்க தான் இறைவன் இருக்கான்னு சொல்லல. அந்த மலை மேல இருக்க கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லல. உங்களுக்கு அந்த மலை மேல இருக்கக்கூடிய சூழல் பிடிச்சிருந்தா, அங்க போய் இறைவன சந்திச்சுக்கங்க. ஆனா அங்க போய் தான் இறைவன சந்திக்க முடியுன்ற ஒரு முடிவுக்கு வந்துர வேண்டாம். இத
இத எப்படி அப்ளை பண்ணலாம்? இப்ப நான் எப்படி அத அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். ரொம்ப பாப்புலரான கோயிலு. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த சாமிய பார்க்கறதுக்கு கூட்டம். சரியான கூட்டம். 4 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்ட்டாய்ங்க. நான் சொல்ட்டேன், "நீங்கலாம் போயிட்டு வாங்கடா. நான் எதுக்கு லைன்ல நின்னு சாகணும்?" நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல அந்த இடத்துல அழகான பார்க் இருந்தது. நல்ல ஒரு சூழல். மவுண்டைன் டாப்பு. சூப்பரான கிளைமேட். நல்ல ஒரு பனி சூழல், அமைதி. நான் பாட்டுக்கு வந்து அப்படியே ரிலாக்ஸ்டா உட்கார்ந்திருக்கும்போது, என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய இறைவனை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இது அழகான சந்திப்பு. இதே சூழல் கீழ இருந்தாலும் நான் சந்திக்க முடியும். அதனால என்னைக்குமே நம்ம இறைவனை சந்திப்பது குறித்து இந்த ஒரு விழிப்புணர்வை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் நம்மை எப்போதும் சந்திக்க தயாராக இருக்கின்றான். நாம் தான் இறைவனை சந்திப்பதற்கான தகுதியை, சூழ்நிலையை அடைந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். இறைவனுடைய சந்திப்பு என்பது மிக மிக முக்கியமானது. அதுதான் நம்முடைய ஆன்மாவிற்கு நிம்மதியை, அரவணைப்பை தருவது. ஆதிமூலத்தவம் என்பது இறைவனை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். இறைவன் உங்களை எதிர்நோக்கிதான் இருக்கின்றான். ஆதிமூலத்தவம் என்பது நாம் இறைவனை முழு மனதோடு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இன்றி, எந்த விதமான வேஷங்களும் இன்றி இறைவனை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணம். இந்த சந்திப்பில் என்ன நிகழும் என்பது இறைவனுக்கு தெரியும். ஏனென்றால், நமக்கு என்ன தேவை என்பது இறைவனுக்கு தெரியும். சந்திப்பு என்பதே தேவைகளை சார்ந்தது. தேவையில்லாம ஒருத்தர சந்திக்க முடியுமா? ஒரு ஃப்ரெண்டையே பார்க்க போறோம்னா கூட, ஒரு ரிலாக்சேஷன் அவர் மேல உள்ள ஒரு ஏதோ ஒரு தேவை இருக்கும். பர்ப்பஸ் இருக்கும். நம்ம இறைவன சந்திக்கிறதுக்கு நமக்கு 1000 பர்ப்பஸ் இருக்கு. எனவே இறைவனை சந்திப்பது என்பது நம்முடைய வாழ்வின் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. உள்ளத்தில் உங்களுடைய இறைவனை நீங்கள் சந்தித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் எப்போதெல்லாம் விரும்புகிறீர்களோ, அந்த சந்திப்பு என்பது அவ்வளவு பிளசன்ட்டா இருக்கும். அந்த சந்திப்பு என்பது காலங்களை எல்லாம் கடந்தது. இப்ப நீங்க வந்து ஒரு மனிதர என்ன வந்து சந்திக்கிறீங்க. "வாங்க சார் வெல்கம்." ஒரு 1 ஹவர் பேசுறீங்க. நான் டைம் பார்ப்பேன். என்ன 1 ஹவரா சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. சரி ஒரு 1 1/2 மணி நேரம் பேசுவோம்ப்பா. நமக்காக வெளிநாட்டுலருந்து வந்திருக்கிறாரு. சரி 1 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சரிங்க சார். அப்புறம் முடிச்சுக்கலாமா? இதுதான் மனிதர்களுடைய சந்திப்பு. அவருக்குமே அப்படிதான் இருக்கும். சரி இவன வந்து பார்த்துட்டோம். என்ன இப்போ? அவ்வளோதான். ஆனால் இறைவனுடனான சந்திப்பு அப்படியானது அல்ல. இறைவனுடனான சந்திப்பு சலிக்காதது. நீண்டு கொண்டே இருக்கும். சுகமான ஒரு நீளுதலாக அது இருக்கும். எனவே இறைவனுடைய சந்திப்பு என்ற ஒரு அற்புதமான நிகழ்வை, தருணங்களை நாம் தவற விட்டு விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இறைவனை நம்முடைய உள்ளத்தில் சந்திக்க வேண்டும். இறைவன் நம்மை சந்திக்க விருப்பமாக இருக்கின்றான். "வாங்க, வாங்க, வாங்க. முடிச்சிட்டீங்களா? போயிட்டு வாங்க. வேலை இருக்கு போயிட்டு வாங்க. திரும்பி வாங்க. எப்ப வேணா வரலாம். எவ்வளோ நேரம்னா என்கிட்ட பேசலாம்." என்ன நீங்க சந்திச்சீங்கனாலே உங்களுக்கு நன்மை தான். சந்திக்காட்டி நன்மைய குடுத்துடுறேன். என்ன ஏன் நீங்க சந்திக்கணும்னா, நீங்க நன்மைகளை தவற விட்டு விடக்கூடாது. இன்னும் இன்னும் பெரும் நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் என்னை சந்தித்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கின்றார். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா? ஆதி மூலத்தவம் செய்யும்போது நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும். விபாசனாவோட மற்ற ஃபார்ம்ஸ் எல்லாம் பண்றத காட்டிலும், ஆதி மூலத்தவம் செய்யறதுல ஒரு விருப்பம் இருக்குன்னு நான் சொன்னேன். காலத்தை கடந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு சொன்னேன். சரி. ஒரு நண்பர்கள இப்ப காதலர்கள்லாம் இருக்காங்க. சந்திக்கும்போது டைம் போறதே தெரியாது. ஃபோன் பேசுறதே வச்சுக்கோங்களேன். பேசிக்கிட்டே இருப்பாய்ங்க. ஏன்? விருப்பம், அன்பு. சலிச்சு போயிரும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, ஆ, 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 ஓகே. வச்சுருவேன். அனைத்து மனிதர்களுடனான சந்திப்புகளும் சலித்து போகும். இறைவனுடனான சந்திப்பு நீண்டு கொண்டே இருக்கும். ஆதிமூலத்தவம் நாம் செய்தாலும், இன்னும் அந்த அந்த சாரத்தை நாம் அனுபவிக்கவில்லை. அதை அனுபவித்து விட்டால், எதுக்கு இவன் 10 நிமிஷமா பேசிக்கிட்டு இருக்கான்? பேசாம நம்ம இறைவன சந்திக்க போயிடலாம்ன்னு சொல்லி நீங்க கிளம்பியிருப்பீங்க. அழகான ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்காக கொடுத்திருக்கின்றான். ஆதிமூலத்தவம் செய்யத் தொடங்கலாம். இறைவனுடனான அழகிய சந்திப்புக்கு நீங்கள் செல்லுங்கள். ஆதிமூலத்தவம்.